நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சட்டம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 2024 வருடம் பிறந்து விட்டது. எல்லாருமே ஜென்ம சனின்றாங்க, 2ல் ராகு இருக்குன்றாங்க, 8ல் கேது இருக்குன்றாங்க, நிறைய விதமான பலன்கள் கெடு பலனாக சொல்றாங்களே, பயமா இருக்குது. யாராவது ஒருத்தர் நல்ல பலன் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இதோ நல்ல பலன். இந்த விஷயத்தில், இந்த 3 விஷயத்தில் இந்த 2024 கும்பராசியில் பிறந்த நீங்க கவலையும் பட தேவையில்லை, கண்ணீரும் விட தேவையில்லை. ஸோ நல்ல விஷயமும் நிச்சயமாக நடக்கும். அது எது இருந்தால் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம், குறிப்பாக 3 விஷயத்தில். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு எதிர்ப்பு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட திறப்பில் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, எப்பேற்பட்ட யோகமாக இருந்தாலும் சரி அல்லது எப்பேற்பட்ட பாதகம் கெடுபலனாக இருந்தாலும் சரி, அதை அனுபவிப்பதற்கு உடல் என்று ஒன்று இருக்க வேண்டும், உயிர் என்று ஒன்று இருக்க வேண்டும். ஸோ அந்த உடலையும் உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடு தான் ராசி, ஜென்ம ராசி. அதுதான் ராசிநாதன். உங்களுடைய ராசிநாதன் யாரு? சனி பகவான். அவர் எங்கே இருக்கிறார்? உங்கள் ராசியில் இருக்கிறார். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. உடலும் மனமும் ஆரோக்கியம் கண்டிப்பான முறையில் இருக்குது, சரிங்களா? ஸோ தலைக்கு வந்தது தலைப்பையோடு போனது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிப்பீங்க, கவலைப்பட தேவையில்லை. ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு மன வலிமையை கொடுப்பார் சனி பகவான், சரிங்களா? பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதை எதிர்ப்பதற்கு மன வலிமை உங்களுக்கு கிடைக்கும், அதை கொடுப்பார் சனி பகவான். அதிலலாம் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த 2024. ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 5ஆம் வீடு. 5ஆம் வீடு எது? கும்பத்திற்கு மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது 2024. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் ராகு கேதுகள் கிடையாது, சனிப்பார்வை மிதுனத்துக்கு கிடைக்கல, மற்றும் மிதுனத்திற்கு 9ஆம் வீடு தான் கும்பம். அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. அப்போது புதிய வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வாசல் கதவை திறக்கும். அதிர்ஷ்டம் நிச்சயம் உண்டு, புதிய வாய்ப்புகள் உண்டு, காதல் உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் கல்யாணத்தில் முடியும், உயர்கல்வி எஜுகேஷனல் தாராளமாக உயர் படிப்பு படிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கண்ணீர் விட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, ரிலாக்ஸாக இருக்கலாம். காதல், குழந்தை, கல்வி, அது உயர்கல்வி, கவலைப்படாமல் இருக்கலாம். புதிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், புதிய ஒரு சான்ஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு அரசியல் பதவி அல்லது ஒரு சினிமா வாய்ப்பு, ஒரு வேலையில் ஒரு புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், சரிங்களா? தானாக அது வாண்டடாக தேடி வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம், தானாக நடக்க போதும். ஒரு குழந்தை பாக்கி கிடைக்கிறதா இருக்கட்டும், தானாக நடக்கும், வெயிட் பண்ணலாம், சரிங்களா? அதோட பிள்ளைகள் விஷயத்தில் கூட ஒரு சில நன்மைகள் நடக்கும். இல்லை உங்களை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது உங்களோட மனக்கருத்துப்பாடு இருக்கக்கூடிய பிள்ளைகளில் குணநலங்கள் மாறுபடும். ஸோ இதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது, அதில் பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த கும்பத்திற்கு 9ஆம் வீடாக வருது துலாம். துலாமுக்கும் நல்லா இருக்கு. துலாமிலையும் சனிவான் கிடையாது, ராகு எதுகள் கிடையாது, குரு பார்வையாக கிடைக்குது. ஸோ அதனால நிச்சயமாக தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகள், உயரதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றத்துக்கு யார் தடையாக இருக்காங்களோ அந்த தடை விலகும். உங்களை வளர விடாமல் யார் மட்டும் தட்டினாங்களோ, உங்களுக்கு போட்டியாளராக யார் இருந்தார்களோ அவர்கள் விலகுவார்கள். இந்த 2024 புதிய பதவிகளும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கும், சரிங்களா? ஸோ கல்வித்துறையில் மற்றும் பேங்க் போன்ற நிதித்துறையில் நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2024. ஸோ இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயத்தில் கண்டிப்பாக வேலை நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ சமூக சேவை, தொண்டு, இந்த மருத்துவத்துறை போன்ற விஷயங்களில் நல்லதொரு பெயர் புகழ் பட்டம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு யோகம் இருக்குது. அதனால் புதிய பதவிகளையும் வாய்ப்புகளையும் எதிர்பார்த்துறவங்களும் தாராளமாக தைரியமாக நீங்கள் இருக்கலாம். புதிய வண்டி வாகனம் அல்லது புதிய வீடு மாற்றம் நிச்சயம் ஏற்படும். அது நல்ல விதமாக உங்களுக்கு எதிர்பார்த்தபடி நீங்கள் ஆசைப்பட்டபடி கிடைக்கும். இதற்கு அடுத்தபடியாக கும்பத்திற்கு 11ஆம் வீடு தனுசு. ஸோ அந்த தனுசுலையும் எந்த கிரகங்களும் இல்லை, ராகு இது கிடையாது, சனிப்பார்வை கிடையாது, தெல்ல தெளிவாக சுத்தமான முறையில் இருக்குது, குரு பார்வை இருக்குது. அப்போது கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும், இழந்த பணம் திரும்ப கிடைக்கும், காணாமல் போன பணம் திரும்ப வந்து சேரும், காணாமல் போன உறவு, விட்டு பிரிந்த உறவு மீண்டும் வந்து சேரும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், எந்த உறவானாக இருக்கலாம். ஸோ காணாமல் போன பணம், விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வந்து சேரும். பண ரீதியான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கா, அந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ சரியாகுங்க. ஸோ அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார், இவர் எந்த கிரகம் பார்க்காதனால
பணவரவுக்கு பஞ்சமில்லை இந்த 2024. அதனால் பயம் இல்லை உங்களுக்கு. சரிங்களா? பணப்புழக்கம் கச்சியமாக இருக்கும். இழந்த பணம், தொலைஞ்ச பணம், திருடு போன வண்டி வாகனம், திருடு போன நகைகள், ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து இங்கே மாறுபடும். அது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், உங்கள் மீது சொல்லப்பட்ட களவு பட்டம் போன்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். ஸோ அதுக்கெல்லாமே சாதகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். மூத்த சகோதர சகோதரி விஷயத்துலையும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ அதற்கும் யோகத்து இருக்குது. ஸோ இந்த 3 விஷயத்தில் இந்த 2024 கவலையும் பட தேவையில்லை, கண்ணீரும் விட தேவையில்லை. கும்பராசியில் பிறந்த நீங்கள் தான். ஸோ மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பாக ஊனமானவர்களுக்கு, உடல் ஊனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு தானம், வஸ்திர தானம் அல்லது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணலாம். தோல் நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவி நீங்கள் செய்யலாம். இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம் உங்களுக்கு. மேலும் சனிவனுடைய வழிபாடையும் பண்ணிக்கோங்க. பண்ணுகின்றவர்கள் நிச்சயமான ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு. ஸோ ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த நன்மையும் உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம்ன்றது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வரை மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.